இங்குள்ள மனிதர்கள் அனைவரும் உயிரினங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. இந்த தெருநாய்கள் விஷயத்தில் பலருக்கும் எதிர்மறையான கருத்துக்கள் கூறி வருகின்றனர். வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கும் பலரும் தெரு நாய்களுக்கு எதிராக கருத்து கூறுபவர்களை சரமாரியாக திட்டி வருகின்றனர். திருடன்களுக்கு தான் பிடிக்காது என்று ஒரு சிலர் பதிவு செய்ததையும் பார்த்தேன். அதாவது தெரு நாய்களால் ஏற்படும் விபத்துகளை பற்றி சற்று யோசித்து பாருங்கள். எத்தனை நபர்களை வாகனம் ஓட்டும் பொழுது துரத்திச் சென்று அவர்கள் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எனது குழந்தையை அழைத்துச் செல்லும் பொழுது நடந்த சம்பவம். அதுவும் தினமும் நான் நடந்து செல்லும் பாதை தான். சில தெரு நாய்கள் என்னையும் என் குழந்தையையும் சுற்றிக்கொண்டு குரைக்க ஆரம்பித்தன. உடனே அங்கங்க இருந்த இன்னும் சில நாய்கள் வந்து சுற்றிக்கொண்டு குரைக்க ஆரம்பித்தன. என் குழந்தை கதற ஆரம்பித்து விட்டாள். என் கையில் இருந்த கைப்பையை சுழற்றி அடித்து விரட்டி விட்டு பின்னர் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தோம். இது நடந்து ஒரு 2 மாதங்கள் ஆகிறது. இன்னும் என் குழந்தை நாயை தெருவில் கண்டால் வீட்டுக்குள் ஓடிச் சென்று ஒளிந்து கொள்கிறாள். செல்ல பிராணிகளை நீங்கள் வீட்டுக்குள் வைத்து வளர்ப்பது வரை இந்த பிரச்சனையும் இல்லை. தெரு நாய்கள் தற்போது ஆங்காங்கே உள்ள கறிக்கடைகளுக்கு சென்று கரியின் மிச்சங்களை உண்டு இரத்த ருசி கண்டு இருக்கின்றன. இது இன்னும் ஆபத்தை விளைவிக்க கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு தெருவில் 1-2 நாய்கள் இருக்கும் வரை பிரச்சனை இல்லை. ஆனால் 100 அடி உள்ள தெருவிற்கு 10 நாய்கள் வீதம் இருக்கின்றன. இதனால் தெருவில் செல்லும் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள், பெண்கள் என பலர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் உயிர்பலி அதிகரித்து இருக்கிறது சமீப காலங்களில். ஆகையால் தான் தெரு நாய்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைக்கின்றனர். சாதாரண மனிதனாக இருந்து அதனால் ஏற்படும் ஆபத்துக்களை உணர வேண்டும். எல்லோருக்கும் மனிதாபிமானம் இருக்கிறது. ஓவியமாக நாய் வளர்ப்பவர்களுக்கு மட்டும்தான் மனிதாபிமானம் இருக்கிறது என்று நினைத்து கொள்ள வேண்டாம் நண்பர்களே. நன்றி.